அண்மை காலமாக 11 வயது மாணவ மாணவிகள் வீட்டை விட்டு வெளியேறுவது இயல்பான ஒன்றாகிவிட்டது. பத்திரிகைகளையோ அல்லது சமூக வலைதளங்களையோ திறந்தாலே இதுபோன்ற சம்பவங்கள் தான் அதிகமாக காணப்படுகின்றன என மலேசிய தமிழர் குரல் தேசிய மகளிர் தலைவி தனலட்சுமி சங்கரன் சுட்டிக்காட்டி பேசினார். வீட்டை விட்டு வெளியேறும் 11 வயது பிள்ளைகள் தாம் வீட்டை விட்டு வெளியேறியதற்கான காரணங்களை சமூக வலைதளங்களிலேயே பதிவிடுவது அதிர்ச்சி தரும் ஒன்றாக உள்ளது என அவர் குறிப்பிட்டார். இதில் பெரும்பாலான பிள்ளைகள் வீட்டிலோ அல்லது பள்ளியிலோ தாம் எதிர்நோக்கும் மன உளைச்சல் குறித்து சமூக ஊடகங்கள் வாயிலாகவே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பின்வரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்களை முற்றாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. இவ்விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் புதிய சட்டத்தை இயற்றுவதன் மூலம் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம் என தனலட்சுமி நம்பிக்கை தெரிவித்தார். பள்ளியில் பயிலும் மாணவர்களிடம் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து சிறப்பு கண்காணிப்பின் மூலம் ஆசிரியர்கள் அறிக்கைகள் தயார் செய்து கருத்துரை வழங்கல் மூலம் பிரச்சினைகளை கண்டறிய வேண்டும். வீட்டை விட்டு வெளியேறும் 11 வயது மாணவர்களை கண்டறிந்து மனநல பரிசோதனை செய்தோ அல்லது சிறார் சீர்திருத்த பள்ளிகள் மூலமாகவோ காரணங்களை கண்டறிய வேண்டும் என ஆலோசனை கூறினார். இது புதிய சட்டத்தின் மூலம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் மிகச் சீரிய ஆய்வின் மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க வகை செய்யும் என தான் நம்புவதாகவும் கூறிய அவர், சமூக மேம்பாட்டு அமைச்சு, மகளிர் மற்றும் குடும்ப மேம்பாடு, தேசிய ஒற்றுமை போன்ற அனைத்து துறைகளும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் இதுபோன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்தலாம் என தனலட்சுமி மேலும் அறிவுறுத்தினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.